அது நம்மளுக்கே தெரியாத ஒரு அசைவு கொடுக்கும்போது கண்டிப்பாக அது இருக்காது. காத்தால தான் அசைவு கொடுக்கும்னா, காத்தே நுழையாத பகுதியில் ஒரு பொருள் அசைவு கொடுக்குதானா, அப்போ அங்கே வேற ஏதோ செயல்கள் இருக்குது. ஓகே, அது ஆன்மானால மட்டும்தான் முடியும். இந்த விஷயத்தை விட்டு சித்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உள்ளுக்கு சில பொருட்களை எடுத்து தன்னோட உடலை விட்டு ஆன்மா பிரித்து கூடு விட்டு கூடு பாயிருதுன்ற கான்செப்ட் கொண்டு போயிருக்காங்க. அந்த கான்செப்ட் எப்படின்னா, அவங்களோட உடம்பை முதல்ல எந்தோட உயிரினமோ ஆன்மாவும் வந்து சேர்ந்துடக்கூடாதுன்னு இந்த மந்திரக்கட்டு போட்டு சேஃப்டி பண்ணி வச்சுட்டு அவங்க வந்து அந்த உடலை விட்டு ஆன்மா மட்டும் ட்ராவல் பண்ணுமா. எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணோம், எங்கே ட்ராவல் பண்ணோன்னு யாருக்குமே தெரியாது. பட் அவங்க நினச்ச இடத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எங்கே வேணாலும் போகுமா, போய் அவங்க வேலையை முடிச்சுக்கிட்டு அவங்க நோக்கத்தை முடிச்சுட்டு திருப்பி அதே பாடிக்கு வந்துடும். இந்த பாடி இல்லைன்னா என்ன ஆகும், வேற ஏதாச்சும் கூடு கிடைக்குதா, அது எந்த கூடாக வேணாலும் இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், புழு பூச்சிக்களாக இருக்கட்டும், அதில் கூட குடியேற முடியும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.